தண்ணி வேற இருந்துச்சுங்க. உள்ள போயிட்டு வந்தாலும் தண்ணி வேற கேமரா யாரா ஃபேமிலியோட வந்தீங்களா இல்லை நீங்க வந்தீங்களா? பாத்தியா தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். எங்க உங்க ஸ்கூல் பசங்களை காணோம்? அங்க நிக்கிறவங்களா? ஓ இது எல்லாமே மேம் orange. Oh, okay. And that green. Super atava. எத்தனை நாள் ட்ரிப்பு? அவன் எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டான்டா. அது எங்க இருந்து வரேன்னு கேட்டான். எனக்கு எங்க மழையில தெரியும். உள்ள போங்க வரேன். இது ஃபுல்லாவேங்க. சரி கொஞ்ச நேரம் சின்ன பசங்க வந்துட்டு விசாரிச்சிருந்தாங்களா, அவங்க பேசிட்டு இருந்தோம். உள்ள போறீங்களா? எதுக்குடா அவங்க பயங்கரமா இருக்குங்க. மேல இருந்து தண்ணி வருது, எங்க இருந்து தண்ணி வருதுன்னே தெரியல. பாங்க வரேன். நான் வந்துட்டு ரீல்ஸ்ல பாத்திருக்கேன். அப்பெல்லாம் நிறைய ஒரு இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டோம்னு வண்டி ஃபுல்லாவே நினைச்சு நம்மளுமே இந்த இடத்துல உட்கார முடியாது. இந்த இடத்துக்கு தான் நேற்று பசங்க எல்லாமே வரலாம்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவங்களுக்கு வந்து டிலே ஆயிடுச்சுனால அப்படியே போயிட்டாங்க பசங்க எல்லாமே. அவங்க ஆமா 9 பேர் கிட்டத்துல வர வேண்டியது, அவங்க எல்லாம் அப்படியே கீழே இறங்கிட்டாங்க. எங்க போறீங்க? சரி ஓகே. விஜயபுரம் வந்து கீழே போலான்றாருங்க. அந்த பாரு வாரெல்லாம் வலிக்குது. இதுல இறங்கி எல்லாமே ஈரமா இருக்கு. ரொம்ப ஈரமா இருக்குங்க. போய் வலிக்கு விட்டுனாதான் போச்சு. ஸோ நம்ம அப்படியே தண்ணியிலே போயிடலாமா? போலாங்க. இது வாட்டர் ப்ரூஃப் தானே, அப்படி போனா போட்டு பார்த்துக்கலாம். ஸோ பயங்கரமா இருக்கு இடமா. சூப்பர். ஸோ தண்ணியில் நிறைய நேரம் பரவாயில்ல அப்படிங்க வந்துட்டோங்க. சரியான இடமா இருக்குங்க, வேற லெவலு. ஆனால் இங்கேயும் பாருங்க குடிச்சிட்டு பாட்டிலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள வரைக்கும் நல்லதுங்க. அதனால இன்னும் குடிச்சுட்டு தாங்க இருக்காரு. மரத்துக்குள்ளே இருக்காரு. சரி ஓகே இருங்க. என்ன இங்க இருந்து கிளம்ப நான் கண்டினியூ பண்றேன். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க நான் அப்புறமா கண்டினியூ பண்றேன். சரி நான் இப்படி வரேன், நீங்க அப்படி வாங்க. சரி ஓகேங்க. அப்படியே நம்ம முன்னாடி போயிட்டு இங்கேருந்து கிளம்பலாங்க. ரொம்ப நேரம்லாம் இங்கே இருக்க முடியாது போல. ஏன்னா தண்ணி கம்மியாக தான் வருது. நிறைய வந்தாலாச்சும் கரெக்டாக இருக்கும், கம்மியாக தான் வருது. கேட்டா போறீங்களா? அவட போகணும் இல்லை, நான் இங்கிட்டு போகணும். வர்றாங்களா இங்கிட்டு? சரி ஓகே இருங்க. அவங்ககிட்ட வந்து லேடிஸ் வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறம் அந்த பக்கம் போகலாம். கீழே போயிடலாம்டா. அவங்க கிட்ட வராங்களா? ஓகே. நம்ம அந்த பக்கம் போக முடியாது, நம்ம இதுல இறங்கிடலாம். சாம பார்த்து மழை வருதுன்னு சொல்லிட்டு வேம இறங்கிடாது. பொறுமையா போனதுல கூட நல்லதுங்க. பயங்கரம் சரியான சரல இருக்கு. அவ்வளோ அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா அந்த பக்கம் லேடிஸ் இருந்தாங்களா. ஸோ அவைக்கா இப்படியே வந்துடலாம். இப்படியே வந்தாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம இங்கிருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான் முடிஞ்சு. இங்கே ஒன்றும் இப்போ அவ்வளோக்கா தண்ணி ஒன்றும் வரலைங்க, கம்மியாக தான் வருது. ஃபர்ஸ்ட்டில் நிறையா வந்துச்சுண்ணா. ரீல்ஸை பார்த்து தான் இங்கேயே வந்தோம். ஆனால் பார்த்தா இங்கே கம்மியாக தான் வருது தண்ணி. ஃபோட்டோவா? சரி ஓகே இருங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா, அதை எடுத்துகிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ அவ்வளோதாங்க, எல்லாம் கிளம்பிட்டோம். கேமராவில் வேறு தண்ணி வேறு விழுந்துச்சுங்க. உள்ளே போயிட்டு வந்தோட தண்ணி வேறு கேமராவுக்கு வந்துச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் சரியான க்ரௌடுங்க, இப்போ தான் வந்திருக்காங்க எல்லாமே. ஸோ அந்த அழகாக இடத்த அப்படியே கிளம்புதான். சரி போகலாமா, வாங்க அடுத்தடுத்து போவோம். சரி ஓகே சார், நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. பயங்கரமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் தண்ணி கம்மியாக வருது, நம்ம எதிர்பார்த்ததோட இங்கே தண்ணி கம்மியாக தான் வருது. ஓகே விடுங்க, நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னொரு எப்பயாச்சும் வந்தோம்னா பார்த்துக்கலாம். அடுத்த இங்கிட்டில் வந்தால் சூப்பர் பைக்கில் தாங்க வரணும். சரி ஓகே, நான் என்னென்ன மோட்டோலாக் போகும்போது அப்படி கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்டோர், இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. வண்டி எடுத்துகிட்டு ஏற்பட போகலாம். வண்டி மேலே அதே எனக்குள்ள ஒரு வண்டி நின்றாலுமே அவங்க வந்து சரியான டிராஃபிக் ஆயிருங்க. அதனால் வந்துட்டு இந்த இதில் நிப்பாட்ட விட மாட்டாங்க வண்டியை. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டவே விட மாட்டாங்க. பெட்ரோல் வந்து ஒரு பாயிண்ட் தாங்க இருக்குது, போய் பெட்ரோல் வேறு அடிக்கணும். பெட்ரோல் இப்போ ஃபியூல் வேறு பண்ணுங்க. ஓகே, இது இறக்கமா ஏத்தமா? அங்கே தெரியுது வர ரோடு. ஆஹா, வந்திருக்கணும், அப்போதான் மாற்றி வந்துட்டோம். அப்பா செங்கலுக்குள்ள தண்ணி இறக்கமே. இங்கே சரியான பள்ளம், பட் அங்கே சரியான ஏத்தம். ஃபியூல் வேறு கம்மியாயிடுச்சு. சரி ஓகே, பார்த்துக்கலாம். செம்ம பிளேஸுங்க. அங்கேருந்து கேரளாக்கார பசங்க வந்துருச்சு. கேரளா பசங்க வந்து கூட நம்மளோட ஜாலியாக பேசியிருந்தாங்க. அவங்களோட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. சரியான ரோடுங்க இதெல்லாம். ஒரு ஏத்தமா போய்கிட்டே இருக்கலாம் மாட்டுக்கு. ஸோ இந்தமாரி உங்களுக்கு மேடுக்கு அந்த பக்கம் எதுவுமே தெரியலனா ஹார்ன் அடிச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி நாங்கள் வந்துடுவாங்க, இல்லைன்னா மாட்டிக்கிறணும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் பிரேக் பிடிச்சாலுமே வண்டி பின்னாடி தான் இழுத்துட்டு போகும், உங்களால் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல ஹார்ன் அடிச்சு போயிருங்க. வாவ், பேட்ரி வேறு ட்ரை. ஓகே, ஏன்னா நிற்குதா? என்ன ஸ்டேட் எங்கே போகிற அடுத்துங்க? அடுத்து இந்த மேலே போகலாம், இது இருக்கு ஒன்று பார்ப்போம். சொன்னாங்களே உடப்புடா 2 வண்டி இருக்குதுடா. ஓகே, அந்த வண்டிக்காரன் பார்த்தமே உள்ள வந்தேன். இப்போ இருங்கண்ணே, அந்த பக்கம் இடம் இருந்துச்சு. ஸோ அதில் போகலான்னு பார்த்தோன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து ஒரு அண்ணன் வேறு வந்தார். எந்த பக்கம், ரைட் லெஃப்டா? போகும்போது இதில் தானே போனோம். அதான் வழி தெரியாம இருந்தப்பல நீ அடிச்சு ரோட்டு. நான் பொறுமையாக தான் போனேன் அப்பையும். பொறுமை, நீ இதில் ஒரு ரைட் இருக்குண்டா இதுக்கு, அது ஜென்டில் பார்க்கண்டா, அது வேற. ஓஹோ, இடம் ஃப்ரீயாக தானே இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஏதோ ரைட் எடுக்கணும்னு சொல்ல. என்ன இடம் அது? இது இறச்சி பாருப்பா, இங்கே முருகமலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குண்டா. முருகன் மலையா? ஆமாம் ஆமாம், அந்த அங்கே போகுது, அதான் மேலையா? மேலே மேலே. சூப்பர். இப்போ அதில் தானே அப்புறம் அங்கிட்ட ஏறணும். அதுல இடம் ஏறணும் நம்ம. ஆமாம், சரி இதுல எங்கடா ஏறணும் நம்ம? சரி வாங்க வாங்க. எனக்கு என்னமோ இந்த பக்கம் தான் வந்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் தான் வந்த மாதிரி இருக்கா? ஆமாம். இல்லையே, எனக்கு அப்போ தெரியலையே. சரி வேணா பார்த்துக்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் இருக்க மலை தாங்க அந்த மலை. தூரம் போயிட்டு அப்புறம் பார்த்துட்டு. இது வந்து முருகன் மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன மலைன்னு எனக்கு ரைட்டு ரைட்டு இங்கிட்டே போகிறதா? ஓகே, திரும்பி வரேன். வந்த ரூட்லேயே போக வந்தாங்க. யார்ட்டாச்சும் கேள்வி இல்லைண்ணா? இல்லை
முன்னாடி போய் தான்டா கேட்கணும், இங்கே போய் எப்படா கேட்கறது? எல்லாமே ஒரே படபடப்பாகவே இருக்காங்க. ஏன் தான் படபடப்பாக இருக்காங்க தெரிய மாட்டேது. வேற மாதிரி இருக்குங்க அந்த ஏரியாவே. எப்பா நம்ம ஆக்சுவலாக அந்த இறைச்சிப்பாறை வந்துட்டு நேற்று ரீல்ஸ்லேயே பசங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க பசங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டு ஒரு நாள் தான் வந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க வந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து ஏதோ எமர்ஜென்சி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் டக்குன்னு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்துட்டு இதுக்காக தானே வந்திருக்கோம், நமக்கு வேலையே தானே அப்படின்ட்டு நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணி நல்ல வேலை நேற்று போயிருந்தோம்னா இதை பார்த்துருக்க முடியாது. இந்த அழகான ஒரு இடத்த, பயங்கரமான இடங்க. கேரளாவில் வந்துட்டு வண்டி எதுவுமே மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்க வண்டியில் மோஸ்ட்லி மாடிஃபிகேஷன் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க. ஆட்டோவாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, அப்புறம் ஜீப்பு, பைக்கு எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளை பார்த்தா மட்டும் தான் அப்போ தனியாக தூக்கிடுறாங்க. அது என்ன காரணம் தான் தெரிய மாட்டேது. வரங்கிட்டே இந்த மாதிரி கேளுங்க. இவங்ககிட்ட கேளு ப்ரோ. என்னது அது பேர் தெரிஞ்சா கேட்க மாட்டோம். முருகமான் தான் சொன்னாங்க, ஆனால் அது என்னன்னு தெரியல. ஸோ அது இடம் பேரே நமக்கு தெரியலையா? நீங்கள் சும்மா முருகமலைன்னு சொல்லி கேட்டு பாருங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு மலையை சொல்லுவாங்க. அந்த மலைக்கு போயிடும். எந்த மலையத்தில் இது அதான் சார், இது ஒரு வழி போகுதுடா. இப்படி தான்டா கார் போச்சு. அதில் தான் நம்ம வந்தோம். இங்கிட்டா லெஃப்டா இதுலையா? இங்கே இல்லை, அந்த சைடு. இப்போ அதில் தான் போகிறோம். நம்ம திருப்பி வந்தோம். அதுலேங்கிற வந்து இறைச்சி பாறை போயிட்டு அதுலேயே தான் வந்தப்போ. அதுலேயே வந்தோம். ஆமாம், முன்னாடி இருக்கா? ஓகே, வழி இப்போ தெரியுங்களா? ஓட்டு என்ன அவ்வளோதான், ரோடு எண்டு முடிஞ்சு. நம்ம இதுக்கப்புறம் வழி இருக்குடா போல. ஏன்னா இதுக்கு எவ்வளோ இருக்கு. ஓகே, வந்த வழியிலே திரும்பி போயிட்டு இருக்கோங்க. நம்ம காந்தல்லூர் கோவில் கடை பிரிச்சு. என்ன இது? கோயில் கடைடா. ஓகே, இந்த தண்ணி தான் அங்கே போதா? ஆமாம், எல்லாமே அப்படி சொல்கிறோம்னா எல்லாமே ஒரே இதுதான். ஆஹா, காப்பாற்று சாமி எல்லாத்தையும். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே ஸ்டோர், நம்ம திருப்பி அந்த ரோட்லேயே போய்க்கிருக்கோம். பெட்ரோலா டை, நம்ம அங்கே போய் பெட்ரோல் வேறு பண்ணணுங்க. அதாங்க மஸ்ட்டு. ஏன்னா இதெல்லாமே ஹில் ஸ்டேஷனு. ஒரு இடத்துல வந்து கீரை டவுன் பண்ணி வண்டிக்கு வந்து இழுப்போம், ஒரு இடத்துல கீரை ஷிஃப்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதனால் ஹில் ஸ்டேஷன் போகும்போது எப்பவுமே ஃபியூல் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நமக்கு தான் ரிஸ்க்காக போயிடும். அதையும் பார்த்துக்கிறணும். பயங்கரம். வரும்போது இறக்கமாக இருந்துச்சு, அதனால தெரியல. போகும்போது மேடம் இருக்கும். இந்த ஜீப் மாடிஃபிகேஷன் தாங்க. ஆனால் ஏன் நம்மளை பார்த்தா மட்டும் பிடிக்கிறாங்க? ஹெல்மெட்டில் கேமரா மாட்டக்கூடாது. அப்போ வரும்போதே பசங்க சொன்னாங்க. அவங்க எங்கள் அப்பாவுமே சொன்னாருங்க, அவங்க உள்ளே போனீங்கன்னா வண்டி ஹெல்மெட் மாட்டினா பிடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ பிடிக்காத வழி நமக்கு நல்லது. பிடிச்சாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க, பார்த்துக்கலாம். ஸோ அதோட லொக்கேஷன் நமக்கு சரியாக தெரிலிங்க. ஆனால் நான் அது வழி அது கேள்விப்பட்டதுமே இல்லை. இறைச்சி பாறை மட்டும் தான் எங்கிட்ட ஃபேமஸ் நான் கேள்விப்பட்டேன். அஜய் ப்ரோ தான் சொல்கிறாரு இந்த பக்கம் அதுவும் ஃபேமஸ்ன்னு. பட் அது என்ன மலைன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. செம்ம பயங்கரமாக வண்டி ரெடி பண்ணுறாங்க கேரளாவில். அதேமாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுறது வந்து அடிச்சிக்கவே முடியாது. பயங்கரமாக இங்கே வந்து வண்டி பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ஜீப்பாக இருந்தாலும் சரி. எந்த பக்கம் வந்தா? இதில் தானே? ரைட்டா? ரைட்டு இதில் தான் ப்ரோ வந்தோம். இந்த வழியாக போடா சொல்கிறேன்டா. இந்த வழியாக போகிறேன். ஓகே, இந்த வழியாக போகலான்டா. போகிறோம். சரி, வந்தது வந்து லெஃப்ட்டில் போயிடுச்சுங்க. அந்த பக்கம் தான் நம்ம வந்தோம். போகும்போது வந்து ரைட்டில் போகிறோம். மேப் போட்டிருக்கீங்களா? மேப்லாம் போடலடா. அப்புறம் தெரிஞ்ச இடம் தான்டா இது. ஓட்டுறா வழி இருக்குடா.
ஓகே ஓகே சரி ஓகே. இங்கே வந்து மாடிஃபிகேஷன் அடிச்சிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு நார்மலாக ஒரு ஹோண்டா பைக்கு நீங்கள் நார்மலாவா ஹோண்டாவே பெரிய வண்டி தானே. நீங்கள் எந்த ஒரு வண்டி கொடுத்தாலுமே வந்துட்டு பயங்கரமாக மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கான ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்குது இங்கே. அது ரெண்டுமே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சூப்பர் பைக் எடுக்கணுங்க. சூப்பர் பைக் ஒன்று எடுக்கணும், அட்வென்ச்சர் பைக் ஒன்று எடுக்கணும். ஸோ ட்ராவலுக்கு ரைட் சைடு போகுமா? ஓகே ஓகே. நிறைய ஆசை இருக்குங்க ஒன்று. அது வீட்டுக்குள்ளே போகிற பாதை ப்ரோ. அப்படி தாண்டா இருக்கும். அது பெருசாக இருக்கா. இங்கே முன்னாடி போ, நீங்கள் முன்னாடி போ. அந்த 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 வழி போ. அது மான்சூன் தாம்சன் அட்வொகேட்னா அது ரோடு தான். போவா பார்த்துக்கலாண்ணே. யாரும் என்னடா கேட்க போகிறேன். யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சார்லி மட்டும் பெட்ரோல் கேட்பாரு. ஆமாம் பார்த்துக்கலாம். பயங்கரங்க. ஏதோ ரோடை பிடிச்சி மேலே போயிட்டு இருக்கோம். நல்லதே நடக்க. இந்த பக்கம் அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையேங்க. ஆனால் இங்கிட்ட எங்கே போயிட்டு இருக்கோம்? போ 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 மேலே போ. இதாண்டா முருகமலைன்னு சொல்றது. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். ஓகேங்க. அங்கேருந்து பார்த்தா இறச்சி பாரு தெரியும். இந்த ஊர் மலையில் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த மலை தெரியும் போல. ஸோ அட்லாஸ்ட் நம்ம வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கேயெல்லாம் ஜீப் நிற்கிதுங்க. ரைட்டுக்கு எங்கே போகிறது? பெரிய பள்ளமெல்லாம் இருக்கு. ஓகே போட்டு அடி ஆஃப் ரோடுங்க. ஃபுல்லாக ஆஃப் ரோடுங்க. அப்பா இதில் போயிடலாமா? வாய்ப்பே கிடையாது. வண்டி ஜீப்பு பறக்குதுங்க மேலே. சரியான ஓட்டு வாங்கிடாங்க. நம்மளும் போயிடலாமா? பண்ணி பார்த்துடலாமா? வண்டி அது கவுர போகுதுங்க. அண்ணன் அடிச்சு பறக்குறாரு. இதுல எங்க போறது? இதக்கா நீங்க எப்படி மேல வாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளும் மேலே போகலாங்க. ஆஃப் ரோடு போட்டு அவங்க போனாதாங்க நம்ம போக முடியும். இதில் தாங்க பேத்தணுங்க. பயங்கரமான அட்வென்ச்சராக இருக்குங்க. கேத்தில் இருக்கணும் ஒரு அடி வாங்கிடுச்சு. அப்படிதான் ஓட்டிட்டு போனீங்க? ஆஹா நம்ம வண்டியிலுமே அடி வாங்கிடுச்சு நினைக்கிறேன். அடியில் ஏதோ நல்ல ஒரு அடி வாங்குச்சு. எங்கே வாங்குச்சுன்னு தெரியல. இனி ஓகேங்க. ஏறும்போது தாங்க கொஞ்சம் எந்த பக்கம் எந்த பக்கம் பயங்கரமான அட்வென்ச்சரா இருக்குங்க. வா போடா. செகண்ட் கியர்ல மாத்து. பயங்கரங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் அட்வென்ச்சர். வள்ளிக்கு விழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சோழி முடிஞ்சிச்சு. பயங்கரமா இருக்க ஸ்டோரி. ரெண்டு பேரும் போலாண்டா.
பயங்கர அல்டிமேட்டாக இருக்கு. ஓட்டு இதை சுத்தாண்டா ஒட்டாடிப்பாங்க இந்த சுற்றி. பைக்லையா? ஜீப்புலையா? ஸோ அல்டிமேட்டான ஒரு ஏரியாங்க. எங்க? எஸ், மேலே ஒன்று மேலே போகிற ஏதோ தண்ணி தான் வரும் போகிறதுல. என்ன போய் வண்டி இறங்கிட்டு இருக்கு கீழே? எங்க ப்ரோ போயிட்டு இருக்கு வண்டி ஜீப்பு? கீழே போறாங்கடா. நமக்கு அதான் வியூ பாயிண்டா? அதான் வியூ பாயிண்டா? வியூ பாயிண்ட்னே சொல்ல முடியாது. ஓட்டு எங்கே நிறுத்துறா? அந்த இடத்துல பார்க் பண்றா. ஆமா, நம்மளும் மேலே வந்தாச்சு. என்ன படிக்கலாம்? பயங்கரங்க. நினைப்பானுங்க யார் மேலே வந்தாச்சுங்க. பயங்கர அட்வென்ச்சருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வண்டியில் வந்து அடியில் என்னமோ அடி வாங்கிச்சு. நான் கூட கேத்தலிக் தண்ணி விட்டு அடி வாங்க தான் நினச்சேன். பார்த்தா அந்த கார்டு தாங்க அடி வாங்கியிருக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. சாரா மாப்பிள்ள. ஸோ இங்கே வந்து எதுக்காக வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குங்க. முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பழமையான கோயில் தான். கட்டி முன்னாடி, அதாவது எதுக்காகனா முன்னாடி வந்து இது கட்டலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் பார்த்தா அது வந்து வயதோடு கட்டிட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆனால் எதுக்கு என்னன்னு தெரியல. இங்கே எல்லாருமே வந்து வேண்டி கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் வேண்டி ஒரு கல் அடுக்கி வச்சுட்டு போவோம். எதுக்காக இந்த கல் அடுக்கி வச்சாங்கன்னு தெரியலையே. ஸோ நம்மளும் இந்தமாரி ஒரு கல் அடுக்கி வச்சுட்டு போகலாங்க. இருங்க, சூவாக கழட்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிற எல்லா கல்லையும், ஒரு சில கல்லுலாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைப்போங்க. ஸோ நமக்கு நல்லதே நடக்குன்னு நம்புவோம். அந்த ஜீப்காரவங்களாம் மிரண்டாங்க. ஏன்னா ஜீப்பு மேலே ஏறாமல் போட்டு அணத்திட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் அட்வென்ச்சர் பைக் இருந்துச்சுன்னா பயங்கரமாக பண்ணியிருக்கலாம். இருங்க, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கல்லெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா எடுத்து வைப்போம். நமக்கு வேண்டிய கல்லெல்லாம். ஐயோ, கல்லை தட்டி விட்டுங்க. இங்கே தான் ப்ரோ. ஸோ இந்த கல் ஒன்று, இன்னும் நிறைய கல் தேவைப்படுது நமக்கு. இருங்க, சாமிக்கிட்ட இருந்தே கல் எடுத்துக்கலாங்க. அப்போனா அவர் பாரு நம்ம மேலே விழுவுங்க. பயங்கரம். ஏன் அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க கல்லெல்லாம் தெரியுமா? அது வீடு கட்டுறதுக்காக. அப்படியா? மேட்டுப்பாளையத்திலே இதே மாதிரி வனபத்திர கலைஞர் கோயில் இருக்குல்ல, அது தெரியல என்னன்னு. கல் அடிக்க வைப்பாங்க. நானும் அடுக்கி வைக்கிறப்போ இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எல்லா கல்லையும் எடுத்து மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். ஐதீகம் தான் எல்லாத்துக்கும் நம்பிக்கை தானே. இருங்க, நான் கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 5-6 கல்லை வச்சுட்டு போவோம். நமக்கு நல்லதே நடக்க நம்புவோம். நீங்களும் அடுக்கி வைக்கிறீங்களா கல்?